ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைஸ் சமையல். வாங்க இன்றைக்கி மட்டன் கிரேவி பண்ணலாம். அதுக்கு வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே சின்ன டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கலாம். ஒரு 4 ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும். அதில் 4 பூண்டு, 2 இஞ்சி துண்டு இடித்து சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் இந்த மாதிரி இடித்து போட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வதக்கி விட்டுக்கலாம். கூடவே ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள், இது நம்ம வீட்டிலே அரைக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆயிலே நல்லா வதங்கணும். குக்கரில் பார்த்திங்கன்னா 1/2 kg மட்டன், 4 பல் பூண்டு, 2 இஞ்சி துண்டு இடித்து சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சால்ட்டு, மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கறி முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி நான் ஒரு 5 விசில் விட்டுருக்கேன். கறிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே வேக வச்சு எடுத்த மட்டனை இப்போ நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மசாலாஸ் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கறி வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக கிரேவியாக இருக்கும். உங்களுக்கு ரைஸ்க்குமே நல்லாயிருக்கும், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கறி நல்லா மசாலாவோடு சேர்ந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம கறி வேக வச்சப்போ உப்பு சேர்த்துருக்கோம். இப்போது தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். அவ்வளோதான். 5 to 7 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இது ரைஸோடு சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கறி கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.